கிட்டேயே போகமாட்டேன்ட்டானாமே. டேய் சிவா, அங்கேயாவது போயிடாதீங்கடா, நான் இங்கேயே கூட உட்காந்துருக்குறேன்டா விடியிற வரைக்கும். பசங்க அவங்களே அழுதுட்டு கிடக்குறாங்கடா, பாவம்டா, பாவங்க. எங்கள் பக்கத்து வீட்டு நாய் தான் அது, நல்லா வளர்த்துனாங்க. அதுக்கு ஒரு 4 மாதம் தாங்க இருக்கும். ஒரு நாய் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, அது வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படியே ஃபேஸ் வந்து அந்த குட்டி நாயோடைய ஃபேஸ் ஃபுல்லுமே அந்த நாய்க்குள்ளே போயிடுச்சு, வாய்க்குள்ளே. அந்தளவு கடிச்சு பிடிச்சி. அதுக்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ டாக்டர் சொல்லலை இதுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் அதனுடைய குணம்லாம் மாறி சல்லுவலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கட்டியே போட முடியலைங்க. சின்ன குட்டி நாய் தான், ஆனால் அந்த சங்கிலியே பிச்சு விட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் அது வந்து இன்றைக்கி டாக்டர் வந்து பார்த்துட்டு கிட்டேயே நான் போகமாட்டேன்ட்டு போயிட்டார். நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அன்ன வரைக்கும் நான் இவங்களுக்கு காவல் நின்றுட்டுருக்கணும். எனக்கு பொழப்பு பாருங்கள், எனக்கு பொழப்பு. இவங்க தோப்பு விட்டு வரமாட்டாங்க, நான் இங்கே வந்து தோப்புக்கிட்ட நின்றுட்டுருக்கணும். டேய் போய் பெல்ட் எடுத்துகிட்டு வந்து கட்டி இழுத்துட்டு போயிடுவான் தரன்னு. இன்னும் கருவா எங்கே போயிருக்குதோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு தெரில. அது எங்கேயும் மூந்து பார்த்துட்டா கூட வந்து வெறி பிடிச்சிரும்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.